வணக்கம் நண்பர்களே. அடுத்த கட்டம் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஜாதக கட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வெல்கம் பேக் டே டு டே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு முக்கிய ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். பல தடைகளை தாண்டி கிரகங்களுடைய ஆனந்த தாண்டவத்தால் மிதுன ராசியில் பிறந்த நேயர்களுக்கு ஆகஸ்டுடைய 2க்கு மேலே சூழ்நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறி விபரீத ஆட்டமானது நடக்க போகுது. ஸோ அந்த விபரீத ஆட்டம் என்ன அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்னங்கிறத கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு எளிதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே இருக்காது. கரடு முரடான பாதை, கரடு முரடான மனுஷங்க, கரடு முரடான பேச்சுகள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்மூத்தாக வாழ்க்கை போகணுன்னா அதுக்கு நம்ம ராசிக்கு எப்படி பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு ஸ்மூத்தாக போகணும். அந்த வகையில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஸ்மூத்தாக எப்படி போகணும் அப்படிங்கிற முக்கிய விஷயங்களை இப்போ கிரக ரீதியாக சொல்ல போகிறேன். ஜூலை வேற முடிஞ்சு ஆகஸ்ட் வேற பிறக்க போகுது. இதில் ஆகஸ்ட் 2க்கு மேலேயே கிரகங்களால் நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது. ஏன்னா இந்த கிரக பயிற்சி ஆகஸ்டில் வலுவாக இருக்கிறதுனால சொந்த வீடு, பதவி உயர்வு இதெல்லாம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்ட மலையில் உங்கள் ராசிக்காரங்க நினைவீங்களா நினைய மாட்டிங்களா அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். முழு விஷயங்களையும் உங்கள் ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மிதுன ராசிக்காரங்க முழுசாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க பலன்கள் பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் இந்த டைம் கிரக பயிற்சிகள் வலுவாக நடக்கிறதுனால 12 ராசிக்காரங்களுக்குமே மாற்றம் ஏற்படும். சொந்த வீடு, பதவி உயர்வு என செட்டில் ஆகிற மாதிரி வாய்ப்பு ஏற்படும். அது உங்கள் ராசிக்கு எந்த அளவுக்கு அப்படிங்கிறத தான் விரிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஜூலை மாதம் முடிவடைந்து ஆகஸ்ட் மாதம் ரொம்ப சனிக்கிழமை பிறந்தது ஜோதிட சாஸ்திரத்தின்படி எச்சரிக்கை என்று சொல்லலாம். இந்த மாதம் நிகழக்கூடிய கிரகங்களுடைய நகர்வுகள் தான் எல்லா ராசிக்காரங்க வாழ்விலையும் ஏற்ற இறக்கங்களையும் பல்வேறு திருப்பங்களையும் ஏற்படுத்த போகுது. கிரகங்கள் சுபஸ்தானங்களில் சஞ்சரிக்கிறது தான் மெயின் ஹைலைட்டு. அதனால் சில ராசிக்கு அமோகமான பலன்களும், அசுப இடங்களுக்கு செல்லும் போது சவால்களும் நமக்கு எதிர்வரும். அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிகழக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் உங்கள் ராசினருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமடைய பொழிய இருக்குது. கூட தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்க போகக்கூடிய அதிர்ஷ்டசாலிகளாகவும் வரப்போறீங்க. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எந்த அளவுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு மெயின் விஷயங்களே சொல்ல போகிறேன். ஸோ எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு, ஸோ எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் மற்றும் உச்சம் பெற்ற வியாழன் இந்த மாதத்தில் அடிப்படை காரணமாக நீங்கள் மிகுந்த ஆற்றலையும் உற்சாகத்தையும் உணர்கிற மாதிரி உங்களை அறியாமையே ஒரு விதமான பாசிட்டிவ் வைப் ஏற்படும். மேலும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் தன்னம்பிக்கையும் ஒரு பக்கம் அதிகரிக்கும். கூட இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதியை சுற்றி அவசர முடிவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஏன்னா சந்திர கிரகண காரணமாக உங்களால் முடிவுகள் எடுக்க முடியாமல் போகலாம். அதனால தான் ஆகஸ்ட் 17 முதல் சூரியன் மற்றும் ராகுவின் பயிற்சி காரணமாக உங்கள் ராசிக்கு அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியது இருக்குது. உங்கள் பரபரப்பான வேலை அட்டவணை காரணமாக உங்களால் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போகலாம். அதனால் எந்த வாக்குறுதியும் அளிக்க வேண்டாம். நீங்கள் விளையாட்டு மற்றும் பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகளில் ஆர்வம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோடு ஓய்வு நேரத்தை மகிழ்ச்சியாக கழிக்க முடியும். வீட்டில் கூட ஒரு காதல் மற்றும் மகிழ்ச்சியான சூழலை நீங்கள் அனுபவிப்பீங்க. நீங்கள் படைப்பாற்றல் மற்றும் வடிவமைப்பு தொடர்பான பணிகளில் மும்முரமாக இருப்பீங்க. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களால். ஸோ கிரகங்களோடைய கண்ணோட்டத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலனை கொடுக்கும் என்பது குறிப்பிடப்படுகிறது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்கு குறிப்பிடப்படுது. இந்த மாதம் சனி வகர நிலையில் உங்கள் தொழில் வீட்டிற்குள்ளே நுழையக்கூடிய காரணத்தினால உங்கள் கடின உழைப்பு முடிவுகளுக்கு வெற்றி தர்ற மாதிரி இருக்கும். கடந்த காலத்திலிருந்து நிலுவையில் உள்ள ஒரு திட்டம் இந்த காலகட்டத்தில் மீண்டும் தொடங்கப்படலாம். படைப்பாற்றல் மற்றும் வடிவமைப்பு பணிகள் லாபகரமான பலன்களை தரும். அதோடு ஒரு புதிய தொழிலை தொடங்க கணிசமான முயற்சியும் விடாமுயற்சியும் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் அதிக சம்பளம் பெறக்கூடிய வேலையை பெறுவதற்கு இது ஒரு சாதகமான மாதகமாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேர்காணல்களில் சிறப்பாக செயல்பட வாய்ப்பு கூட ஏற்படும். ஆகஸ்ட் 17 முன்பு அரசு வேலைகளில் வெற்றி கிடைக்கும். அதுவும் இந்த மாத இறுதியில் உங்கள் மேலாளர் அல்லது உயர் அதிகாரிகளோடு கருத்து வேறுபாடுகள் காரணமாக பதவி உயர்வு தாமதமாகலாம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செயல்பட வேண்டியது உங்களுடைய ராசிக்கு அவசியம். அதுக்கப்புறமா நிதி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பலன்கிறத சொல்கிறேன். நிதியில் என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதம் நிதி ஆதாயத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிரகங்கள் வழங்குகிறது. நீங்கள் படைப்பு துறைகளில் முன்னேற்றம் காண்பீங்க. பயணம் மற்றும் ஆடம்பர பொருட்களுக்காக செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும். ஆகஸ்ட் 17 முன்னர் அரசு வங்கியிலிருந்து கடன் பெறுவதற்கு உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். அதோடு சந்திர கிரகணம் காரணமாக ஆகஸ்ட் 12 ஒட்டி காசோலைகள் அல்லது ஆவணங்களில் கையெழுப்பிடும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிலம் அல்லது சொத்து வாங்குவதில் முதலீடு செய்வதையும் முடிஞ்சளவு தவிர்க்க வேண்டும். பங்கு சந்தையில் செய்யப்பட்ட முந்தைய முதலீடுகள் சிறந்த வருமானத்தை அளிக்கக்கூடும். அதோடு நீண்ட கால முதலீட்டு உக்திகளை கருத்தில் கொண்டு செயல்படுங்க. அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி வெற்றியை பெற முடியும். ஸோ நிதி சார்ந்து இந்த மாதிரிலாம் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுகிறது. நெக்ஸ்ட்டு காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். காதலுக்கு ஒரு நல்ல மாதம். இருப்பினும் சுக்கிரன் நீச்சம் நிலையில் இருப்பதால் உங்கள் காதல் உறவுகள் நீங்கள் ஓரளவு அந்யோன்யமாக உணரக்கூடும். எனவே உங்கள் துணையின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். டேட்டிங், காதல், நீண்ட தூர பயணங்கள் மற்றும் சுற்றுலாக்களில் தரமான நேரத்தை செலவிட வாய்ப்பு இருக்குது. உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது நேர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும். அதோடு இந்த மாதம் உங்கள் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நீங்கள் உங்கள் துணையோடு இணைந்து பணியாற்றக்கூடும். எனவே மன அழுத்தத்தை தவிர்க்க வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தம் இருக்காது. ஸோ மன அழுத்தத்தை தவிர்க்கிறது ரொம்ப 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 அவசியம். அதுக்கு தியானம் போன்றவற்றை செய்யுங்க, நல்லது நடக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் ராசியாக இருந்தால் தெரிஞ்சு பயன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு சுவாரஸ்யமாக வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.